அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இன்னைக்கு சிவப்பு தண்டுக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நான் ஒரு கட்டு கீரை வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை பொடியாக நறுக்கி எடுத்து நல்லா மண் போகிற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நிறைய மண் இருக்கும், நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்படலைன்னா நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எண்ணெயை ஊற்றிக்கோங்க. நான் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு, சோம்பு, ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. ஒன்றே ஒன்று சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா ஒரு 2 சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அடுத்தது ஒரு காஞ்ச மிளகா போட வேண்டியது இருக்கும். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் பூண்டை தோலோடு தான் நசுக்கி போட்டிருக்கேன், வாசனையாக இருக்கும், அதை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதில் உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. கீரையை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், அது நல்லா தண்ணி விடட்டும், அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இந்த சிகப்பு தண்டு கீரையில் நம்மளுக்கு நார் சத்து அதிகமாக இருக்கிறனால இந்த கீரையை வாரத்தில் ஒரு வாட்டி கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, ரொம்பவே நல்லது. பிள்ளைங்களுக்கும் இது நல்லா மிக்சியில் ஜாரில் அரைச்சி நல்லா பைன் பேஸ்ட்டாக ஆக்கி மாவில் ஊற்றி கூட பூரியாக கூட நம்ம சுட்டு தரலாம். இதில் கீரையை சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு மிக்சி ஜாரில் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பைன் பவுடராக அரைச்சிட்டு இதை இந்த கீரையில் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். இருந்துச்சுன்னா அடுத்த டைம் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லா கீரையிலையுமே இதை போட்டுக்கலாம். நம்ம இந்த கீரையில் மட்டும் தான் சேர்க்கணும் இல்லை, எல்லா கீரையிலையுமே இந்த பவுடர் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதையுமே சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டிங்கன்னா கீரை ரெடி ஆகிருக்கும். இதே மாதிரி பிள்ளைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு வாட்டி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே நல்ல ஹெல்தியான பொருள். அஸ்ஸலாமு அலைக்கும்.